My dear students, coordination compound la இருக்கக்கூடிய டாபிக்ஸையும் அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் क्वेश्चंस பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. லாஸ்ட் வீடியோல வெர்னர் தியரி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரில அல்லது காம்ப்ளெக்ஸோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன, அதாவது அதனுடைய டெர்மினாலஜி என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இது ரெண்டும் நமக்கு காம்ப்ளெக்ஸ். இதுல இந்த ஸ்பியர் வந்து குள்ள இருக்குறத கோஆர்டினேஷன் நம்பரும் இத அயனைசேஷன் ஸ்பியர் அப்படினு நம்ம சொன்னோம். இத பத்தி டீடைலா இதல வேற என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படினாக்கா இதல அணைவு கோளம், மைய அணு அல்லது அயனி, ஈனிகள், அணைவு எண், ஆக்ஸிஜனேற்ற நிலை, அணைவு பன்முகி. இந்த 6 டேர்ம்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினாக்கா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுல இந்த வீடியோல அணைவு கோளம், மைய அணு அல்லது அயனி, ஈனிகள் பத்தி பார்க்க போறோம். இந்த 3 டேர்மும் நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். ஃபர்ஸ்ட் அணைவு கோளம். இந்த அணைவு கோளம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். CO NH36 Cl3 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம். மைய உலோக அணு அல்லது அயனி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினாக்கா அணைவு கோளம். அப்போ யாரு மைய உலோக அணுனா CO, இது ஈனிகள் அப்படி நம்ம சொல்றோம். இந்த மெட்டல் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸை ஈனிகள் அப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்த டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்பியரை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படி நம்ம சொல்றோம். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அல்லது எப்படி எழுதணும் அப்படினாக்கா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படினாக்கா அதை எழுதணும் வித் நெட் சார்ஜ். இந்த டோட்டலாக இந்த இடத்துல என்ன சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அயனியுறும் தன்மையுடைய பிற அயனிகள் சதுர அடைப்பிற்கு வெளியே இந்த மாதிரி நம்ம எழுதணும். இப்போ 3 பாயிண்ட் என்னென்ன அப்படினாக்கா மைய உலோக அணு, அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள், இது சேர்ந்தது தான் அணைவு கோளம். அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். அயனியுறும் பகுதியை அல்லது கவுண்டர் அயன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் எழுதணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல கோஆர்டினேஷன் ஸ்பியர் இங்கே யார்? எஸ், இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எனக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதை ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம எழுதிட்டோம். இங்கே நெட் சார்ஜ் Cl2 கவுண்டர் அயன் இருக்கிறதுனால நெட் சார்ஜ் மேலே போட வேண்டாம். இன்கேஸ் கவுண்டர் அயன் கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போம், இந்த இடத்துல கண்டிப்பாக அதனுடைய நெட் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது இந்த இடத்துல அணைவு கோளம் அப்படிங்கிறது FeCN6 டோட்டலாக சேர்ந்தது தான் எனக்கு அணைவு கோளம். இந்த இடத்த பொறுத்தவரையில் இங்கே அணைவு கோளம் அப்படிங்கிறது CO NH35 Cl, இதுக்கான சார்ஜ் இது டோட்டலாக -2 அப்படின்னாக்கா இதனுடைய சார்ஜ் +2. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான அணைவு கோளம் அப்படிங்கிறது இதுதான் CO NH35 Cl +2 அப்படிங்கிறது தான் அதுக்கான அணைவு கோளம் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். நெக்ஸ்ட் அதில் மைய உலோக அணு அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல மைய உலோக அணு அப்படின்னாக்கா ஆக்குபைஸ் தி சென்ட்ரல் பொசிஷன் இன் எ கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஸோ நம்ம வெர்னர் தியரியிலே பார்த்தோம் CO செகண்டரி வேலன்ஸுக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியோட சென்ட்ரல் பார்ட்டை யார் ஆக்குபை பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டல். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சென்ட்ரல் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது யார் கூட பைண்டாக இருக்குது அப்படின்னாக்கா ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது லிகான் நம்ம சொல்லக்கூடியதோட கோஆர்டினேட் பாண்டில் எனக்கு பாண்டாக இருக்கும். இப்போ கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 6NH3 இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதில் இருக்கிறதா நம்ம வந்து சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னாக்கா ஒரு ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் லோன் பேரை கொடுக்கணும். அதாவது பாண்டுக்கு தேவையான 2 எலக்ட்ரானையும் ஒரே ஆட்டம் கொடுத்துச்சுனாக்கா அந்த இடத்துல ஈதல் சகப்பிணைப்பு அல்லது கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய NH3 கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை கோபால்ட் கூட பாண்ட் ஆகுது. ஸோ கோபால்ட் எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுனால நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா லூயி அமிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் அக்செப்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் பேர் ஃப்ரம் ஈச் லிகான். ஒவ்வொரு லிகான் கிட்டேருந்தும் எனக்கு ஒரு எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோஆர்டினேட் பாண்டாக ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது CO. இதில் யார் சென்ட்ரல் ஆட்டம் பாருங்கள்? எஸ். ஸோ யூஸ்வலாக நீங்கள் சென்ட்ரல் ஆட்டம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி.
ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய யாருனாக்கா சென்ட்ரல் மேட்டர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம். இதுதான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எழுதுறதுக்கான மெத்தட். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு லிகான்ஸ். இந்த லிகான் அப்படிங்கிறது மைய உலோக அணு அல்லது அயனியுடன் பிணைந்திருக்கும் அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள். சென்ட்ரல் ஆட்டம் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல CO அப்படிங்கிறது போன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதில் வந்து எனக்கு 6NH3 அட்டாச் இருந்துச்சு இல்லையா, அந்த NH3 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஈனிகள் அல்லது லிகான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மைய உலோக அணுவுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ள ஈனியின் அணு வழங்கி அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் CONH3 6 எடுத்துக்கிட்டோம். இங்கே ஈனிகள் யார் அப்படின்னாக்கா NH3 தான். எத்தனை ஈனிகள் இருக்குது? 6. இப்போ கோபால்ட்டோட அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாண்ட் ஆகுமா அல்லது ஹைட்ரஜன் பாண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் தான் பாண்ட் ஆகும். ரீசன், இந்த நைட்ரஜனில் தான் எனக்கு ஒரு லோன் பேர் இருக்கும். லோன் பேர் எப்படி ஞாபகம் இருக்கா? நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் S2p3. ஸோ அதில் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் எனக்கு ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகிடுச்சு. பாக்கி SRPட்டில் இருக்கக்கூடியதான் நம்ம இந்த இடத்துல லோன் பேரை இண்டிகேட் பண்ணுறோம். இந்த லோன் பேரை தான் மைய உலோக அணுவுக்கு நைட்ரஜன் கொடுக்குது. அப்போது இந்த NH3 அப்படிங்கிற லிகாண்டில் வழங்கி அணு டோனர் ஆட்டம் யார் அப்படின்னா நைட்ரஜன். இதில் பாருங்கள், மைய உலோக அணு அப்படிங்கிறது Fe, ஈனிகள் அல்லது லிகாண்ட் அப்படிங்கிறது CN- அப்படிங்கிறது தான் லிகாண்ட். இந்த இடத்துல யார் வழங்கிய அணு அப்படின்னாக்கா கார்பன். ஸோ Fe கூட கார்பன் நேரடியாக அட்டாச் ஆகிருக்கும். அதனால் கார்பனை நம்ம வழங்கி அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிகான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது? ஸோ அதனுடைய சார்ஜை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறோம். மின்சுமை அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டு மின்சுமை சொல்லுவோம். இன்னொன்று நியூட்ரல். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம அதனுடைய கிளாஸிஃபிகேஷனையும் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் லிகான்ஸ். அப்போது இந்த ஈனியில் எதிர்மின் சுமை இருந்துச்சுனாக்கா அந்த லிகான்ஸை நெகட்டிவ் லிகான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இது எல்லாமே I-, Br-, SCN-, OH-, OX2-. மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ் லிகாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் லிகாண்ட். ஸோ பாசிட்டிவ் லிகாண்ட் அப்படின்னாக்கா லிகாண்டில் ப்ளஸ் சைன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் NO+, NH2, NH3+. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் லிகாண்ட். நியூட்ரல் லிகாண்டில் என்ன சார்ஜ் இருக்கும்? சார்ஜே இருக்காது. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் H2O, NH3, CO, EN, PY. இது எல்லாமே எனக்கு நியூட்ரல் லிகாண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் டென்சிட்டி ஆஃப் த லிகாண்ட். வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து அடுத்த கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம். வழங்கிய அணு அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆட்டமோட டைரெக்டாக அட்டாச் இருக்கக்கூடிய லிகாண்டோட ஆட்டம். ஸோ எத்தனை ஆட்டம் பாண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மோனோடென்டேட், ஒரு முனை ஈனி. அப்போது ஒரு லிகாண்டில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் அட் ஏ டைமில் சென்ட்ரல் ஆட்டமோட அல்லது மைய உலக அணுவோட கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுனாக்கா அதை மோனோடென்டேட்னு சொல்கிறோம். பைடென்டேட் அப்படின்னாக்கா பைனா 2, இருமுனை ஈனி. அப்போது ஒரு லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா 2 ஆட்டம் அதுலேருந்து சென்ட்ரல் மெட்டோவில் எனக்கு பாண்டாக ஃபார்ம் பண்ணும். இதுமாரி ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், பென்டாடென்டேட் ஆர் பாலிடென்டேட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மோனோடென்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் H2O, NH3, Cl-, Cn-, NO2-. ஸோ இந்த இடத்துல சார்ஜ் அது பாசிட்டிவாக இருக்கலாம் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம் ஆர் நியூட்ரலாகவும் இருக்கலாம். அப்போ இங்கே எல்லாமே வழங்கிய அணு டோனர் ஆட்டம் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். H2Oவில் யார் டோனர் ஆட்டம்? எனக்கு ஆக்சிஜன் மேலே தான் லோன் பேர் இருக்கும். அப்போ ஆக்சிஜன் தான் எனக்கு இங்கே டோனர் ஆட்டம். NH3 பொறுத்தவரையில் N அப்படிங்கிறது தான் டோனர் ஆட்டம். Cl- வேறு ஆட்டம் கிடையாது. Cl இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் அதுக்கு கொடுக்க போகுது. அப்போது Cl அப்படிங்கிறது எனக்கு டோனர் ஆட்டம் ஆர் வழங்கி அணு. அடுத்து பைடென்டேட்டுக்கு எக்ஸாம்பிளாக இந்த லிகான்ஸ் எல்லாமே சொல்லலாம். EN அப்படிங்கிறது எத்திலீன் டைஅமீன். அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எத்திலீனோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். குட். CH2 டபுள் பாண்ட் CH2 இதுதான் எத்திலீன். இப்போ EN அப்படிங்கிறது எத்திலீன் டைஅமீன். இப்போ டை அமீன் அப்படின்னாக்கா 2 அமீன் குரூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அமீன் குரூப்பை வந்து NH2ன்னு சொல்லுவோம். இங்கே 2 அமீன் குரூப் வருதுனாக்கா இதுலேருந்து நம்ம ஒரு
பாண்டாக எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு பாண்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 அமீன் குரூப்பை இதில் அட்டாச் பண்ணுறோம். NH2 NH2. அப்போ இந்த இடத்துல இந்த நைட்ரஜனும் இந்த நைட்ரஜன், ஸோ ஒரே ஒரு லிகாண்ட் தான். ஆனால் சென்ட்ரல் ஆட்டமோட இந்த ஒரு லிகாண்ட்லேருந்து 2 டோனர் ஆட்டம் கோஆர்டினேட் பாண்டாக ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் நம்ம இதை பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு PN அப்படின்னாக்கா ப்ரொப்பிலின் டையமீன். ஸோ ப்ரொப்பிலின் அப்படிங்கிறது CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ எத்திலின் டையமீன் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண மாதிரி இங்கே நீங்கள் சொல்லலாமா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்டுக்கு பதிலாக 2 NH2 குரூப் அப்படிங்கிறது சேர்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த CHல ஒரு NH2 குரூப், இந்த CH2ல ஒரு NH2 குரூப். ஸோ ப்ரொப்பிலின் டைஅமீன். இதில் எத்தனை டோனர் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே கார்பனில் லோன் பேர் இருக்காது, நைட்ரஜனில் மட்டும்தான் லோன் பேர் இருக்குது. அப்போ இந்த 2 நைட்ரஜனும் இங்கே டோனர் ஆட்டமாக ஆக்ட் பண்ணுது, அதாவது வழங்கி அணுவா. அப்போது இந்த ப்ரொப்பிலின் டையமீன் இதை ஷார்ட்டாக PN அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா ஒரு லிகாண்ட் 2 கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அடுத்ததாக OX2- ஆக்சலேட் அயனோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஆக்சலேட் அயன் அப்படிங்கிறது ஆக்சாலிக் ஆசிட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆனையான தான் நம்ம வந்து ஆக்சலேட் அயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது C டபுள் பாண்ட் O, இங்கே டபுள் பாண்ட் O OH, COOH ட்வைஸை தான் நம்ம வந்து ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னாக்கா அதுதான் ஆக்சலேட் லிகாண்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதில் யார் டோனர் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாமா? இங்கே 2 பக்கமும் ஆக்சிஜன் இருந்தாலும் O- இங்கே தான் எனக்கு லோன் பேர் அப்படிங்கிறது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த O- இந்த O- எனக்கு டோனர் ஆட்டம். இப்போ ஒரு ஆக்சலேட் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 கோஆர்டினேட் பாண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய GLY- போட்டிருக்கோம் இல்லையா, இதை கிளைசினேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளைசின் அப்படிங்கிறது, கிளைசின் இம்பார்ட்டன்ஸ் தெரியும் இல்லையா? எஸ், அது ஒரு அமினோ ஆசிட். அதனுடைய ஸ்ட்ரக்சர் NH2 CH2 COOH இருந்துச்சுன்னா கிளைசின், கிளைசினேட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதுதான் நம்ம கிளைசினேட் லிகாண்டோட ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல யார் யார் டோனர் ஆட்டம்? எஸ், இதில் ஒரு நைட்ரஜன் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய O-. இது 2 தான் எனக்கு சென்ட்ரல் மெட்டலோட கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ண போகுது. அப்போது பைடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா அதில் 2 டோனர் ஆட்டம் இருக்கும் அண்ட் 2 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ரைடென்டேட் லிகாண்ட் பார்ப்போம். ஸோ ட்ரைடென்டேட் லிகாண்டுக்கான எக்ஸாம்பிள் டையீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஷார்ட்டாக. இந்த டையீன் அப்படிங்கிறது டை எத்திலீன் ட்ரை அமீன். டை எத்திலீனாக்கா 2 எத்திலீன் மாலிகுலில் 3 அமீன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கான ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ டை எத்திலீன் அப்படிங்கிறதுனால நான் 2 எத்திலீன் எழுதிக்கிறேன். CH2 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 எத்திலீன் எழுதியாச்சு, டை எத்திலீன். ட்ரை அமீன்னா இங்கே ஒரு அமீன் குரூப் அண்ட் இதில் ஒரு அமீன் குரூப், இங்கே NH. இப்போ இந்த இடத்துல யார் யார் டோனர் ஆட்டம் அப்படிங்கிறது பாருங்கள். 3 நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த 3 நைட்ரஜன் தான் இங்கே எனக்கு டோனர் ஆட்டம். ஸோ 1 2 3. அப்போ இதை நம்ம ஷார்ட்டாக டையீன் DIEN டை எத்திலீன் ட்ரையமீன் அதனோட ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ ஒரு இந்த டையீன் லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா சென்ட்ரல் மெட்டலோட இந்த 3 நைட்ரஜன் வழியாக 3 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெட்ராடென்டேட். ஸோ இதுக்கான மீனிங் எஸ், டெட்ராடென்டேட் அப்படின்னாக்கா ஒரு லிகாண்டில் எத்தனை டோனர் ஆட்டம் இருக்க போகுது? 4 டோனர் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் ட்ரையீன் TRIEN ட்ரை எத்திலீன் டெட்ரமீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரை எத்திலீன் அப்படிங்கிறதுனால நான் 3 CH2 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 3 எத்திலீன் மாலிகுல் எழுதியாச்சு. இப்போ நம்ம இதில் அமீன் குரூப்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு அமீன் குரூப் NH2, இங்கே NH. ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸுக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். மொத்தம் 3 பாண்ட் இருக்கணும். ஸோ ஹைட்ரஜனோட ஒரு பாண்ட், இதில் ஒரு பாண்ட், இதில் ஒரு பாண்ட். அதனால தான் இந்த இடத்துல நம்ம NH அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே NH2. ஸோ இங்கே யார் யார் டோனர் ஆட்டம்? சேம் அதே நைட்ரஜன் தான். ஸோ 4 நைட்ரஜன் இருக்குது, 1 2 3 4.
அப்போ இந்த 4 தான் எனக்கு டோனர் ஆட்டம். அப்போது ஒரு ட்ரையின் லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா சென்ட்ரல் மெட்டலோட 4 கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது மீனிங். அண்ட் லாஸ்ட்டாக ஹெக்ஸா டென்டேட். ஹெக்ஸா அப்படின்னாக்கா 6. அப்போது இதில் 6 டோனர் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் EDTA 4- எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட். எத்திலின் டையமின் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். NH2 CH2 CH2 NH2 இதுதான் எனக்கு எத்திலின் டையமின். அசிட்டேட் அப்படிங்கிறது CH3 COO-. இப்போது இந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய டோட்டலாக 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு அசிட்டேட் அயனை இந்த கார்பன் வழியாக நம்ம பாண்டாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டோட்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஸோ இங்கே CH2 COO-, CH2 COO-, இந்த நைட்ரஜனில் ஒரு CH2 COO-, அண்ட் இங்கே இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH2 COO-. ஸோ எத்திலின் டையமீனில் அமீனில் இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக அசிட்டேட் அயனை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதனுடைய நேம் எத்திலின் டையமீன் டெட்ரா அசிட்டேட். இதில் டோட்டலாக எவ்வளோ டோனர் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ், ஆல்ரெடி நைட்ரஜன் இதில் டோனர் ஆட்டம் எத்திலின் டையமீனில். அண்ட் அசிட்டேட்டில் இங்கே இருக்கக்கூடிய O- இருக்கு இல்லையா, இதுவும் எனக்கு டோனர் ஆட்டமாக தான் ஆக்ட் பண்ணும் எலக்ட்ரான் வச்சுருக்கிறதுனால. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6. அப்போ ஒரு EDTA லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா 6 கோவலன்ட் கோஆர்டினேட் பாண்டை இங்கே ஃபார்ம் பண்ணும். இதில் எத்தனை ஆக்சிஜன் டோனர் ஆட்டம் இருக்குது, எத்தனை நைட்ரஜன் டோனர் ஆட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 4 கோஆர்டினேட் பாண்ட் ஆக்சிஜன் வழியாகவும் 2 கோஆர்டினேட் பாண்ட் நைட்ரஜன் வழியாகவும் எனக்கு பாண்டாக ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இதான் நமக்கு லிகாண்டோட டோனர் ஆட்டம்ஸோட நம்பரை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ்ட் அப்பான் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிகாண்ட் அண்ட் சென்ட்ரல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் ஆட்டமுக்கும் லிகாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் இருக்கு இல்லையா, இதை வச்சு லிகாண்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது. இதில் மொத்தம் நம்ம 2 கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் டோனர் லிகாண்ட். இந்த சிம்பிள் டோனர் லிகாண்ட் அப்படிங்கிறது ஒன்லி டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு த சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டமுக்கு லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் மட்டும்தான் பண்ணும். அடுத்த கேட்டகரி பை ஆசிட் ஆர் பை அக்செப்டார் லிகாண்ட். நேம்லேயே இருக்குது, நீங்களே சொல்லிடலாம். இப்போ இந்த லிகாண்ட் என்ன பண்ணும், எனக்கு லிகாண்ட் அப்படின்னாக்கா டொனேட் பண்ணணும். இது டொனேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் க்ளவுடை அக்செப்டும் பண்ணிக்கும். அதனால் நம்ம இதை பை அக்செப்டார் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நாட் ஓன்லி டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு த சென்ட்ரல் ஆட்டம் பட் ஆல்சோ அக்செப்ட் த எலக்ட்ரான் க்ளவுட் ஃப்ரம் சென்ட்ரல் ஆட்டம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் க்ளவுட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதை பை அக்செப்டார் ஆர் பை ஆசிட் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் CO CN- அண்ட் NO+. இது 3 தான் எனக்கு அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வரல லிகான்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். லிகான்ஸில் மேலே இருக்கக்கூடிய என்ன சார்ஜ் அப்படிங்கிறது தெரியணும், டோனர் ஆட்டம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் லிகான்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ டோனர் ஆட்டம் வச்சு நம்ம எப்படி இதை கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ CN- நம்ம பார்த்தோம். CN- இது பாசிட்டிவ் லிகாண்டா நெகட்டிவ் லிகாண்டா? எஸ், நெகட்டிவ் லிகாண்ட். கார்பனில் தான் மைனஸ் இருக்க போகுது. அப்போ கார்பன் வழியாக பாண்டா ஃபார்ம் பண்ணலாம். மீன் டைம் எனக்கு நைட்ரஜன்லையும் லோன் பார் இருக்கும். அப்போ நைட்ரஜன் வழியாகவும் எனக்கு பாண்டா ஃபார்ம் பண்ண முடியும். பட் அட் ஏ டைமில் ஒன்று கார்பன் வழியாக பாண்டா ஃபார்ம் பண்ணும் ஆர் நைட்ரஜன் வழியாக பாண்டா ஃபார்ம் பண்ணும். ஸோ டோட்டல் டென்சிட்டி அப்படிங்கிறது 1 தான். CN- லிகாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். அந்த பாண்ட் எய்தர் கார்பன் ஆர் நைட்ரஜன் வழியாக எனக்கு ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிகான்ஸை இருமுனை வழி பிணைப்பை ஏற்படுத்தும் ஈனிகள் ஆர் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் SCN-. ஸோ இது சல்ஃபர் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம் ஆர்
நைட்ரஜன் வழியாகவும் எனக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது NCO, ஆக்சிஜன் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம் ஆர் நைட்ரஜன் வழியாகவும் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் NO2 மைனஸ். ஸோ நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா டோனர் ஆட்டம் நைட்ரஜன். ஆர் ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைன் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சு, ஆக்சிஜன் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா டோனர் ஆட்டம் ஆக்சிஜன். ஸோ ஒரே லிகான் வெவ்வேறு ஆட்டம் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த டைப் கீலேட்டிங் லிகாண்ட், அதாவது வளையங்களை உருவாக்கக்கூடிய ஈனிகள். இது எப்படி வளையங்களை உருவாக்குதுன்னு பாருங்கள். A ligand that can form a ring structure with the central atom. ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம EN, EDTA ஆர் அதர் பாலிடென்டேட் லிகாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ENோட ஸ்ட்ரக்சர் வெல் நோன், NH2 CH2 CH2 NH2. அப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் தான் எனக்கு டோனர் ஆட்டம். அப்போ இந்த ரெண்டு நைட்ரஜனும் சென்ட்ரல் மெட்டலோட கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது பாருங்கள், ஒரு க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா. ஸோ 1 2 3 4 5. ஸோ ஒரு 5 மெம்பர்ட் ரிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த லிகான்லாம் மெட்டலோட இந்த மாதிரி வளையங்களை ஃபார்ம் பண்ணுதோ, ரிங்கை ஃபார்ம் பண்ணுதோ, அதெல்லாம் நம்ம கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம இந்த லிகாண்டை பேஸ் பண்ணி ஆர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட பேசிக் டேர்ம்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லிகாண்டோட சார்ஜ் என்ன, லிகாண்டில் யார் டோனர் ஆட்டம் இப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் லிகாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பைடென்டேட்? கீழ்கண்டவற்றுள் எது இருமுனை ஈனி? இந்த இடத்துல நைட்ரஜன் டோனர் ஆட்டம், ஒரே ஒரு டோனர் ஆட்டம் தான் இருக்குது. அப்போ எனக்கு இருமுனை ஈனி கிடையாது. இங்கேயும் CH3CN அப்படின்னாக்கா எய்தர் கார்பன் ஆர் நைட்ரஜன் அட் ஏ டைமில் ரெண்டு எனக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணாது. இப்போ எனக்கு இதுவும் எனக்கு பைடென்டேட் லிகாண்ட் கிடையாது. BR ஆர் BR மைனஸ், இதுவும் எனக்கு ஒரே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இதுவும் பைடேட் லிகாண்ட் கிடையாது. C2O4 2 மைனஸ், நம்ம OX2 மைனஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே C2O4 2 மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சலேட் லிகாண்ட் COO மைனஸ் COO மைனஸ். ஸோ இங்கே ரெண்டு டோனர் ஆட்டம் இருக்குது ஆக்சிஜன். ஸோ அப்போ எனக்கு பைடென்டேட் லிகாண்ட் யாருனாக்கா ஆப்ஷன் 4. இதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். பின்வரும் மூலக்கூறு அல்லது அயனிகளில் எது இருமுனை ஈனி? எகெயின் சேம் கொஷின், பட் வேறு இயரில் கேட்டிருக்காங்க. எய்ம்ஸ் 1995 கேட்டிருக்காங்க. சாய்ஸ் லைட்டாக நமக்கு ஷஃபில் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸே எனக்கு ஆக்சலைட் அயன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி தெரியும், COO மைனஸ் COO மைனஸ், ரெண்டு டோனர் ஆட்டம் இருக்குது. இப்போ இதுதான் எனக்கு ஆன்சர். பைடென்டேட் லிகாண்ட் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் C2O4 2 மைனஸ். ஆக்சலேட் லிகாண்ட் தான் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ட்ரையின் இஸ், ட்ரையின் என்பது சாய்ஸ் அருமுனை ஒற்றை எதிரயனி, 4 முனை நடுநிலை ஈனி, 4 முனை இரட்டை எதிரயனி, ஒரு முனை எதிரயனி. எகெயின் இந்த ட்ரையினுக்கான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ட்ரையின் அப்படிங்கிறது ட்ரை எத்திலீன் டெட்ரமின். இப்போ ட்ரை எத்திலீன் டெட்ரமின் ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் எனக்கு ட்ரை எத்திலீன் டெட்ரமின்கான ஸ்ட்ரக்சர். இதில் எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் எகெயின் நம்ம ரீகால் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4. ஸோ 4 டோனர் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் அது ஃபஸ்ட்டு சாய்ஸ் அருமுனை கிடையாது, 4 முனை இந்த சாய்ஸ் ஓகே. இங்கே 4 முனை கொடுத்துருக்காங்க, இந்த சாய்ஸும் ஓகே, அதாவது டெட்ராடென்டேட். ஸோ ஆப்ஷன் 2 ஆர் 3 தான் ஆன்சர். 4 பொறுத்தவரை ஒரு முனை கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கிடையாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் சாய்ஸு எலிமினேட் பண்ணியே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், டாபிக்ஸ் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா. இப்போ இந்த ரெண்டு பேரில் யாருன்னு பார்க்குமா? ஸோ 4 முனை நடுநிலை ஈனி நியூட்ரல் லிகாண்டா. இது பாருங்கள், எங்கேயாவது சார்ஜஸ் இருக்கா? நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கேயுமே இல்லை. அப்போது இந்த ட்ரையின் அப்படிங்கிறது 4 முனை நடுநிலை ஈனி. இப்போ இந்த சாய்ஸ் ஏன் தப்புன்னா, இங்கே இரட்டை எதிரயனின்னு கொடுத்துருக்காங்க, டை ஆனையான். இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் எங்கேயுமே கிடையாது,
ட்ரையின் அப்படிங்கிறது ஒரு நடுநிலை ஈனி. அப்போது 4 முனை நடுநிலை ஈனி, டெட்ராடென்டேட் நியூட்ரல் லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயன் இஸ். ஸோ எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயனி என்பது கீழே 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆக்சிஜன் மற்றும் 2 நைட்ரஜன் வழங்கிய அணுவாக கொண்ட 6 முனை ஈனி. ஒரு முனை ஈனி, 2 நைட்ரஜன் வழங்கிய அணுவாக கொண்ட இருமுனை ஈனி, 3 நைட்ரஜன் வழங்கிய அணுவாக கொண்ட மும்முனை ஈனி. இதுக்கும் நமக்கு ஈடிடியோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நைட்ரஜன் 2, 2 நைட்ரஜன் வழியாக இது பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போது 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டம்ஸ் இருக்குது. அண்ட் 4O மைனஸ் 4 ஆக்சிஜன் வழியாகவும் இது பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ டோட்டலாக 6. இப்போ டோட்டலாக எனக்கு இது ஹெக்ஸாடென்டேட். ஹெக்ஸா அப்படின்னாக்கா 6 அப்படின்னு அர்த்தம். ஹெக்ஸாடென்டேட் எதன் வழியாக பாண்டா ஃபார்ம் பண்ணுதுனாக்கா, ஸோ 2 நைட்ரஜன் வழியாகவும் 4 ஆக்சிஜன் வழியாகவும் டோட்டலாக 6 பாண்டா ஃபார்ம் பண்ணுது. ஸோ சாய்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்குது பாருங்கள், 4 ஆக்சிஜன் 2 நைட்ரஜன் வழங்கிய அணுவாக கொண்ட 6 முனை ஈனி. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அகெயின் அதே இடிடியை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஷின் 2012 கேட்டிருக்காங்க. எங்கேயும் பாருங்கள், எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயனி ஒரு. ஆல்மோஸ்ட் அதே சாய்ஸ் தான், பட் ஷஃப்லாக இருக்குது. ஆன்சர் நீங்களே சொல்லலாமா? எங்கே இருக்குன்னு பாருங்கள். எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் ஆன்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ 4th சாய்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கொஷனும் இந்த கொஷனும் ஆல்மோஸ்ட் எனக்கு சிமிலர் தான், சாய்ஸ் மட்டும் எனக்கு ஷஃப்லாக இருக்குது, அவ்வளோதான். EDTA forms complex with divalent metals of 3D series in the ratio of 1:1. EDTA ஆனது 3வது டி வரிசையில். 3வது டி வரிசையில் யாரார் இருப்பாங்க? ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரையில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் தான் நம்ம 3D சீரீஸ் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைவேலண்ட் அதில் யாரார் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் நமக்கு வெல் நோன் எக்ஸாம்பிள் காப்பர். காப்பர் வந்து டைவேலண்ட்டில் இருக்கும். காப்பர், நிக்கல் இதெல்லாமே எனக்கு டைவேலண்ட்டில் தான் இருக்கும். இது கூட 1:1 அப்படின்னாக்கா ஒரு காப்பர் ஒரு EDTA. இந்த ரேஷியோவில் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். அப்போது எனக்கு அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த அசர்ஷன் ரீசனை பொறுத்தவரையில் நீங்கள் ஃபஸ்ட்டு அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே தனித்தனியாக கரெக்டாக அல்லது ராங்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸுக்கு போகணும். ஸோ EDTA has 4 COOH groups. EDTA நமக்கு நைட்ரஜனில் நமக்கு 4 அசிட்டிக் ஆசிட் குரூப் தான் நமக்கு இருக்கும். COOH அப்படிங்கிறது அதில் குரூப் இருக்கும். அப்போது இந்த ரீசனும் கரெக்ட். அசர்ஷன் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் ரீசன் அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனா அப்படிங்கிறத பார்க்கணும். EDTAவில் 4 COOH குரூப் இருக்கிறதுனால இந்த டைவேலண்ட் கேட்டையோட 1:1 அப்படிங்கிறதுல ஃபார்ம் பண்ணலை, காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணலை. எதனால் ஃபார்ம் பண்ணுதுன்னா, EDTAவில் 6 டோனர் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, 6 வழங்கிய அணுக்கள் இருக்குது. அதன் வழியாக தான் எனக்கு காப்பரோட எனக்கு பாண்டாக ஃபார்ம் பண்ணும். அப்போ EDTAவில் 4 COOH இருக்குது அப்படிங்கிறதும் கரெக்டு. டைவேலண்ட் மெட்டல்ஸ் கூட 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதும் கரெக்டு. பட் ஆக்சுவல் ரீசன் இந்த இடத்துல இட் இஸ் அ ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். அப்போது அசர்ஷன் ரைட், ரீசன் ரைட், பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தி லிகாண்ட் கால்ட் பை ஆசிட் இஸ். பை அமிலம் என்று அழைக்கப்படும் ஈனி. ஸோ லிகாண்டோட டைப்ஸில் நம்ம பார்த்தோம், சிக்மா டோனர் அண்ட் பை ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பை ஆசிட் லிகாண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு டொனேட் மட்டும் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், மெட்டல் தேர்ந்து எலக்ட்ரான்களோட எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கேட்டகரியில் இங்கே இருக்கக்கூடியது எத்திலின் டையமின் கிடையாது, NH3 கிடையாது, C2O4 இது எல்லாமே சிம்பிள் டோனர் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய லிகாண்ட். CO மட்டும்தான் நமக்கு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்களோட அக்செப்ட் பண்ணிக்கும். இதுக்கான ரீசன் நீங்கள் MOT பார்க்கும்போது CO மாலிகுல்ல பை ஸ்டார் எம்டி ஆர்பிட்டால் இருக்கும். அந்த பை ஸ்டார் எம்டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால மெட்டல்டேந்து எலக்ட்ரான் கிளவுடை
CO அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் பை ஆசிட் லிகாண்ட் யாருனாக்கா CO. வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? CN மைனஸும் எனக்கு பை ஆசிட் லிகாண்டு தான். இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி என்னென்ன, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்னென்னு பார்த்தோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், லிகான்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் லிகாண்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டெர்மினாலஜி, கோஆர்டினேஷன் என்டிட்டி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.